ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து வாழைத்தார் கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் இதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச ஈஸியான ரெசிபி கேரளா அப்பமே பண்ணலான்னு ரெடி பண்ணேன். வாழைப்பழத்தை தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பட் அது ரொம்ப குழக்குழன்னு போயிடுச்சு. நீங்கள் ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பனங்கற்கண்டு பொடி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திருப்பினேன். பட் நான் மூடி வைக்காததுனால எனக்கு திருப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வேக ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் அப்போ கூட இந்த மாதிரி கலர் மாறி வரணுங்க, நல்லா டார்க் ப்ரௌன் கலரில். அப்போ தான் உள்ள சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ஸ்வீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்தது.